துச்சாதனன் துரைமுருகன் பேசுகிறேன் சட்டசபையில். நான் 1974 அவங்க கருணாநிதி கொண்டு வரும்போது இந்த நம்பிக்கையில்லா இது இந்த மாநில சுயாட்சியை பற்றி பேசியிருக்கேன். 50 வருஷம் கழித்து இப்போவும் மாநில சுயாட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இனி அடுத்தது உதயநிதி வந்ததுக்கு அப்புறமும் மாநில சுயாட்சியை பற்றி பேசுவேங்கிற. இவ்வளோ நாளாக உதயநிதி நேற்று வந்த பையன் அவனை துணை முதலமைச்சர் ஆகிட்டு என்ன வந்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கெல்லாம் கொடுக்கலன்னு எல்லார்ட்டையும் அரசல் புரசலாக பேசினார். ஸ்டாலின் பார்த்தார், என்னடா அவர் அரசல் புரசலாக பேசுகிறாரு அப்படின்ட்டு அங்கே அமித்ஷாவுக்கு ஆள் வச்சு அவர் மேலே ஒரு ரைடு அடிங்க, ஈடியில் ரைடு அடிங்க. ஈடி ரைடு சொன்னால் திருப்பி டெல்லிக்கு ஓடினார். அதோட கப்ஷப். இப்போ என்ன சொல்கிறாரு, அது கருணாநிதி இருக்கும்போது பேசுனாராம், ஸ்டாலின் இருக்கும்போது பேசுகிறாராம், உதயநிதி இருக்கும்போதும் பேசுவாராம். அப்போ மாநில சுயாட்சியை அடுத்து உதயநிதி முதலமைச்சரானா கூட வராதுங்கிறதுல உறுதியாக இருக்கார். அதுக்கு மேலே உதயநிதி முதலமைச்சராக இது பண்ணுறவரை இவர் உயிருடன் இருப்பாராங்கிறது யோசிக்கணும்ல. இப்போவே அடிக்கடி அப்பளவுக்கு போயிட்டு வர்றாரு. கருணாநிதி என்ன சொன்னார்னா 100 வயசை தாண்டுவேன்னாரு. கடவுளுடைய இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. 25, 26 வருஷம் பசங்கள்லாம் திருமணத்தில் டான்ஸ் ஆடுறான், அப்படியே கீழே விடுகிறான், செத்து போயிடறான். 30 வயசுக்கு கீழே இருக்கிறவனுக்கெல்லாம் பையனுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது. இந்த லட்சணத்தில் இவர் உதயநிதி இதுவரை இருப்பாராம், அப்போவும் மந்திரியாக இருப்பாருன்னு நம்பிக்கையா? அவர் இதுவரை பேசிக்கிட்டு இருப்பார், நீ பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் என்றைக்கும் மாநில சுயாட்சிங்கிறத நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் தான் இப்போ காலில் விழுந்துருவீங்களே உங்கள் தலைவர் மாதிரி. அதனால் இன்றை பற்றி பேசுங்கள், நாளையை பற்றி பேசாதீர்கள். நாளை என்பது நிச்சயமில்லாத ஒன்று எல்லா மனிதர்களுக்கும், அது உங்களுக்கும் பொருந்தும். அதனால் மாநில சுயாட்சி பேசுகிறது இதோடு நிறுத்திக்கங்க. உங்கள் இவர்கிட்டையும் சொல்லுங்கள், உங்கள் தலைவர் இப்போதைய தலைவர் அவர்கிட்டையும் சொல்லுங்கள், அதை பேசாதப்பா வேஸ்ட்டு அப்படின்னு அவருக்கும் புரிய வைங்க.